எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல் சும்மா இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். கழுத்துல ஒரு நெக் பேண்ட் தொங்குதுன்னு பாக்குறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீட்ரானோட ஒரு நெக் பேண்டோட ஃபுல் ரிவ்யூ பார்க்குறோம். இன்னைக்கு வந்து போட்டோட ராக்கர்ஸ் 330 அன்பாக்சிங் பார்க்க போறோம். ப்ளூ கலர்ல இருக்குது. அன்பாக்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த இயர்ஃபோன்ஸோட பாக்ஸ் வந்து ஒரு பிளாக் கலர் பாக்ஸ். ஃப்ரண்ட்டில் பிக்சரும் பேக்கில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படியே சீலை கட் பண்ணலாம். டாப் அண்ட் பாட்டமில் சீல்ஸ் தந்துருக்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தந்திருக்காங்க. பேட்டரி லைஃப், அதுக்கப்புறம் இது டைப் சி சார்ஜிங், அது இதுன்னு நிறைய இது பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் தான் ரொம்ப கிளைம் பண்ணுறாங்க போட். சரி, நம்ம பாக்ஸ் அப்படியே மெதுவாக அப்படியே ஓப்பன் பண்ணலாம். அப்படியே ஸ்லைட் பண்ணி அப்படியே இது பண்ணோன்னே மேலே போட்னு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி தந்துருக்குறாங்க. அதுக்கு கீழே நம்மளோட ப்ளூ கலர் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அட்மிட் பண்ணியே ஆகணும், கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் கூட ரொம்ப டார்க் ப்ளூவாக வரும்னு நினச்சேன், பட் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஓகே, நான் எடுத்துட்டேன். அப்படியே மெதுவாக எடுக்கலாம். இதை இதில் அந்த சிலிகான் டிப்ஸ் வந்து ஒரு ஹூக் மாதிரி தந்திருக்கிறாங்க இயர்ஃபோன்ஸில். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இந்த கவரில் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் அண்ட் சில பேப்பர் ஒர்க்லாம் தந்திருக்கிறாங்க. நிறைய கிரிக்கெட்டர்ஸ், இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வருது, நிறைய இருக்குது. KL ராகுல், ஸ்ரேயா சையர், ஷிகர் தவன், அந்த மாதிரி நிறைய பேர். அதுக்கப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் தந்திருக்காங்க. தென் ஒரு போட் ஹெட் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஐ போட் ஹெட்னு ஏதோ ஒரு ஸ்டிக்கர். தென் இன்னொரு கவரில் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் தந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட டிசைன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட OnePlus Bullets Wireless G அந்த காலர் ஃப்ரேம் மாதிரி அதே மாதிரி ஒரு ரப்பர் ஃப்ரேம், அதே ஷேப் தான். நான் பீட்ரோவில் சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டான ஷேப் தான். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அங்கே வந்து இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் தந்திருக்க மாட்டாங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே மெட்டல் ஒன்னே இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இது ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து கீழே போடும்போது டியூரபிலிட்டி இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. பட் பிளாஸ்டிக்லேயும் எதுவும் பெருசாக இருக்கக்கூடாது. பட் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லணும். கலர் வந்து ப்ளூ கலர். இது ப்ளூ வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. நான் வந்து என்ன நினச்சேன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமோ, ரொம்ப டார்க்கிஷ் ப்ளூவாக இருக்குமோன்னு பார்த்தா ஒரு நல்ல ப்ளூ, லைட் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இது வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது பவர் பட்டன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் ஆகும். அண்ட் வால்யூம் அப் டவுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சவுண்ட், ட்ராக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை, க்ளீனாக இருக்குது. போட் பிராண்டிங் மட்டும்தான். இந்த பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா போட் சிம்பிள் போட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக் பேண்ட் போட்டிருக்கோம். இந்த இதில் வந்து ரெண்டு சைட்லேயும் போட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இயர் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்இயர் டைப் சிலிகான் பட்ஸ் வேறு இருக்குது. ஸோ நல்ல ஃபீல் இருக்குது. காதில் மாட்டும்போது, காதில் மாட்டி பேசும்போதே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன்ஸ் தான். ஏன்னா வந்து சிலிகான் பட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கணும்னா, இன்னொன்று என்னென்னா, பிளேஸ்மெண்ட்டில் வந்து இதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து டைப் சி போர்ட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ரேட் வந்து இப்போயே நான் சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து 1400 rupees. 1400 rupeesக்கு வந்து பெருசாக யாரும் டைப் சி வந்து கொடுக்க மாட்டாங்க. போட் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். தென் டைப் சி சொன்னோடனே நான் வந்து இதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து IPX5 ஏதோ ரேட்டிங் தந்துருக்காங்க. இது வந்து IPX5 ஸ்பிளாஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தண்ணியில் பாடுறதெல்லாம் வந்து பெருசாக எதுவும் பாதிக்காது. ஏன்னா வந்து வென்ட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போர்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்குதுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இதோட பேட்டரி லைஃப் பற்றி வரும்போது மேஜர் பாசிட்டிவ் இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் 30 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிளைம் பண்ணுறாங்க.
10 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணா 10 ஹவர்ஸ் வந்து நமக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும். 30 மணி நேரம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோட ஒன் பிளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ் ஜி வந்து 17 ஹவர்ஸ். அதுவே வந்து நான் 1 ஹவர் ஐ மீன் 1 டேக்கு வந்து 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் சாங் லிசன் பண்ணனா ஒரு வாரம் வரைக்கும் நிற்கும். இது 30 மணி நேரம்னா கிட்டத்தட்ட டபுள் த பேட்டரி லைஃப். அப்போ எவ்வளோ நாள் நிற்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ் இந்த இயர்ஃபோன்ஸில். சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கும்போது இவங்க ஆப்வியஸ்லி வந்து ஒன் பிளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ் ஜி பேஸ் எடிஷன் இல்லைன்னா நார்மல் எடிஷன் இதை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களோட ஆட்ஸ்லாம் பார்த்தாலே வந்து லெட் செட்டில் அப்படி இப்படின்னு போட்டுலாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி நான் சொல்லணும்னா நல்ல சவுண்ட் குவாலிட்டி 1400க்கு வந்து கண்டிப்பாக பெஸ்ட் இன் தி செக்மெண்ட். பட் சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா பேஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு சின்ன அளவு பேஸ் மிஸ் ஆகுது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து பேஸ் எடிஷன் யூஸ் பண்ணுறேன் ஒன் பிளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ்ஸில். ஸோ வந்து பேஸ் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சிமிலராக இருக்குது. ஹைஸ் மிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஹை வால்யூம் போகும்போது கண்டிப்பாக டிஸ்டார்ஷன் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து அது எல்லா இயர்ஃபோன்ஸ்லேயும் இருக்கும். ஹை வால்யூம் போகும்போது டிஸ்டார்ஷன் இருக்குது. பட் ஹை வால்யூம் பற்றி சொல்லும்போது ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஹை வால்யூம் வச்சுட்டு இப்படி சும்மா தொங்க போட்டோம்னா சவுண்ட் வந்து வெளியில் லீக் ஆகிற அளவுக்கு கேட்குது. ஸோ வந்து சவுண்டு வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ்னே சொல்லலாம். அந்த பேஸ் வந்து லைட்டாக மிஸ் ஆகிறது தவிர. மைக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கால் பேசுறதுக்கு மைக் இங்கே ஒரு மைக் இருக்குது. இப்போ மைக் கொடுத்ததுனால வந்து அப்புறம் இந்த இயர்ஃபோன்ஸோட இந்த சைட்லேயும் இருக்குது மைக். இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து வாய்ஸ் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு ட்விட்டரில் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியாக இதோட வேர்டிக்ட் என்னென்னா 1400 ருபீஸ்க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஒன் பிளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ் ஜியோட டைரக்ட் காம்படிட்டர்னு சொல்கிறாங்க அவங்களே. பட் எனக்கு என்ன சொல்கிறேன்னா டைரக்ட் காம்படிட்டரோட கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சிமிலராக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபாய் கம்மியாக வருது. 600 ரூபாய் கம்மியாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் இன் தி செக்மெண்ட்னு சொல்லுவேன். அதை விட இன்னும் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லுவேன். இப்போ M31 ஓப்போ என்கோ M31க்கு வந்து இது அந்த சவுண்ட் சிக்னேச்சர் மேட்ச் பண்ணுவாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் அதை விட மறுபடியும் இது ஒரு 600 ருபீஸ் கம்மியாக வருதுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது பார்க்கும்போது ஐ மீன் இந்த ப்ரைஸோட ஐ மீன் இந்த ஹெட்செட்டோட வேல்யூ பார்க்கும்போது ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவில் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக பீட் பண்ணிடுது. M31 சேர்த்து சொல்கிறேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ஒப்பீனியன்ஸ் நான் சொல்லிட்டேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 330. போட் ராக்கர்ஸ் 255 லாஸ்ட் இயர் ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. அதோட சக்ஸஸர்னு கூட சொல்லிக்கலாம். அவ்வளோதான் இந்த இயர்ஃபோன்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஒப்பீனியன் வீடியோக்கு. என்னோட இது என்னன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது. கான்ஸ் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச கான்ஸ் என்னன்னா இது மட்டும்தான் கான்னு சொல்லுவேன். அதாவது இப்போ ஒன் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆன் அண்ட் ஆஃப்க்கு வந்து பட்டன் எதுவும் இல்லை. நம்ம இந்த மேக்னெட்டிக் இதுலேயே வந்து அது ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, பாஸ் பண்ணுறதுக்கு கூட இல்லைங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். பட் நீங்கள் அந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா தான் இதை நோட்டீஸ் பண்ணுவீங்களே தவிர இது புதுசாக வாங்குறீங்கன்னா வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வேற எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இயர்ஃபோன்ஸில். இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் வந்து கரெக்டாக அந்த ஃபுல்லஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போகலை. ஓரளவுக்கு இதாக இருந்தது. பட் வேணும்னா இந்த ஹூக்கையும் நீங்கள் கழட்டிக்கலாம். இந்த பட்ஸை கழட்டிட்டு இந்த ஹூக்கை கழட்டிக்கலாம். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல நான் லைக், மறக்காம சப்ஸ்கிரைப்.